என்னைக்கு சார் 2022ஆம் ஆண்டினுடைய இறுதியில் அப்படின்னு நினைக்கிறேன். நாங்க ஒரு நிகழ்ச்சி ஒன்று எடுத்தோம். மதுரை உயர்நீதிமன்ற கிளையினுடைய ஒரு உத்தரவுக்காக. அதாவது மேகமலை பகுதியில் இந்த மலை மாடுகள் மேய்ச்சலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தொடரப்பட்ட ஒரு வழக்கு. அந்த வழக்குல மொத்தமாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த வனப்பகுதிகளிலுமே மலை மாடுகளை மேய்ச்சலுக்காக யாரும் கூட்டிட்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டு தடை விதித்தது நீதிமன்றம். அதுக்காக காரணமாக சொல்லப்பட்டதுதான் உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். அங்க மேய்ச்சலுக்கு போகக்கூடிய மாடுகள் சாணி போடுறதுனால அந்த சாணியில இருந்து கிருமிகள் உருவாகி அந்த கிருமிகள் வனப்பகுதிகளில் இருக்கக்கூடிய உயிரினங்களை பாதிக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய வன சுற்றுச்சூழலே பாதிக்கப்படுது. உயிரினங்களுக்கெல்லாம் உயிராபத்துக்கள் ஏற்படுது, பலவிதமான வியாதிகள் வருது அப்படிங்கறதை மையப்படுத்தி அந்த ஒரு உத்தரவை பிறப்பிச்சாங்க. நாம இன்னைக்கு பேசுற உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இந்த மாடு காட்டு பகுதியில போய் போடுற சாணியால மொத்தமாகவே எக்கலாஜிக்கல் சேஞ்சே நடக்குது, ஈகோ சிஸ்டமே மாறுது அப்படின்ட்டு அவ்வளவு கடுமையான உத்தரவு சார் அது. அதுக்காக நீதிமன்றத்திற்கு உதவுவதற்காக சில ஆட்கள் நியமிக்கப்பட்டாங்க நீதிமன்றத்தால். பாண்டிச்சேரியை சேர்ந்த சில நபர்கள் எல்லாம் அந்த வழக்கில் அமிகஸ் குறைவாக நீதிமன்றத்தால் சேர்க்கப்பட்டாங்க. ஆனா இந்த விவகாரத்துல சார் நீங்க ஆண்டு கணக்காக நடக்குதுங்கிறீங்க. அவரு நாங்க 13 வண்டியை பிடிச்சோங்கிறாரு. நீங்க 2018 கிட்டத்தட்ட 22 வண்டி வந்தது, எல்லையில நின்றுட்டு இருந்தது அப்படிங்கிறீங்க. இந்த ஒரு விவகாரத்துல சார் இவ்வளவு சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது, இவ்வளவு வியாதிகள் வருதுன்னு சொல்லக்கூடிய இந்த விவகாரத்தில் இவ்வளவு மெத்தனமாக அரசாங்கம் இருப்பதற்கு என்ன காரணம் தெரியல. நான் தப்பா கேட்டிருக்கேனா? நான் ஒன்னும் தப்பா இல்ல, கரெக்ட் தான். நட்புறவா கூட இருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. ஓகே, ஏன்னா இது 2000 தொடங்கிருச்சு. ஓகே, இந்த வேலை நீங்க சொன்னீங்க பாருங்க. மலை மாடு மலையில போய் ஊர் மாடு சாணி போடுறதுனால சார் உலகத்திலேயே வாழை தரமான வாழை உற்பத்தியில பிரேசில் நம்பர் 1 சார். ஓகே, பிரேசிலுக்கு அடுத்து எங்களுடைய உத்தமபாளையம் தாலுகாவும் எங்களுடைய பெரியகுளம் தாலுகா. இங்க விளையக்கூடிய வாழை தான் சர்வதேச சந்தையில் மதிப்புடையது. காரணம், அந்த பெரியகுளம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டு மாடு போடக்கூடிய சாணிய பஞ்சகவ்யம் என்கிற பேர்ல எங்க ஆளுக்கு என்ன செய்யறாங்க, தரமேற்றி அந்த வாழைகளுக்கு கொடுத்து என்ன செய்யறாங்க, வாழை உற்பத்தியில பிரேசிலுக்கு அடுத்து சார் எங்களுடைய பெரியகுளம் எங்களுடைய உத்தமபாளையம் பரத்துறேன். கண்டெய்னரா இங்க இருந்து போயிட்டு இருக்கு வெளிநாடுகளுக்கு வாழை. அப்ப அப்படித்தான் நாங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த 24 வருஷமா இங்க நடக்குது. ஆனா இன்னைக்கு என்ன செய்யறோம், அதை பத்தி நம்ம தீவிரமா பேசுறோம். ஆனா இது எத்தனை நாளைக்கு ஓடும் நினைக்கிறீங்க? 10 நாளைக்கு ஓடும். அடுத்த பிரச்சனை வந்துடும். இயல்பாக நாங்கள் தண்ணீருக்காக கேரளாவோடு கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறோம். தண்ணி வேணும், எங்களுக்கு தண்ணி கொடுங்க. ஓகே, நாங்க மட்டுமா போடுறோம்? ஒட்டுமொத்த இந்த தமிழகமா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு. 40 ஆண்டுகளாக சண்டை போட்டுட்டு இருக்கு தமிழ்நாடு. ஆனால் அதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் நீங்க என்ன செய்றீங்க, உங்க ஊர்ல இருக்கக்கூடிய மொத்த கழிவுகளையும் கொண்டாந்து இங்க போட்டீங்கன்னா இங்க வாழ்றது நாங்க மனுஷனா மிருகமையா? ஓகே, முற்போக்காளர்கள் நிறைந்த மாநிலம், கல்வி அறிவிலே 100 விழுக்காடு கல்வி அறிவு பெற்ற ஒரு மாநிலம் என்ன செய்யணும்? ஒரு 10-14 மாவட்டம் தான் கேரளாவில், மறந்துடாதீங்க. இது தமிழ்நாடு பெரிய நாடு, 2 மடங்கு பெருசு கேரளாவோட. 14 மாவட்டம் இருக்கு. ஒரு மாவட்டத்துக்கு ஒரு பிளான்ட் போட வேண்டியதானே, பயோமெடிக்கல் வேஸ்ட் பிளான்ட் ஒரு மாவட்டத்துக்கு ஒண்ணு போட வேண்டியதானே. நீங்க கொல்லத்துல இல்ல, திருவனந்தபுரத்துல இல்ல, பத்தனந்திட்டையில இல்ல, இந்த பக்கம் பார்த்தோம்னு சொல்லி கேட்டாச்சுன்னா வயநாட்டுல இல்ல. தமிழக கேரள எல்லையோரங்கள்ல எங்கேயுமே வேஸ்டேஜ் பயோ வேஸ்ட் பிளான்ட் கிடையாது. அப்ப அவங்க என்ன செய்வாங்க சார்? மொத்தமே இங்க ஒரு 58 டன் சார், எங்க பாலக்காட்டுல இமேஜ் சொல்லிட்டு ஒரு பயோமெடிக்கல் வேஸ்டேஜ் பிளான்ட் 58 டன். அந்த பக்கம் பார்த்தோம்னா எர்ணாகுளத்துல வெறும் 16 டன் தான். ஆனா கேரளாவில் ஒரு மாதத்தில் எவ்வளவு வேஸ்டேஜ் வருதுன்னா 360 டன்னுக்கு மேல வேஸ்டேஜ் வருது, பயோமெடிக்கல் வேஸ்ட் வருது. அப்ப அதை மீதி இருக்குது நீங்க என்ன செய்றீங்க, தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு கொட்டுறீங்க. மனச்சாட்சி இல்லையா தோழர் பினராயி அவர்களே? மனச்சாட்சி இல்லையா? நீங்கள் எங்களோடு தான் மோதுவதா? அதுக்கு கேரளா வழக்கறிஞர் ஒரு வழக்க கொடுக்காரு, அரசாங்கம் கொட்டவில்லை. ஏன் கொட்டுங்களேன் அரசாங்கம்
ஒரு திட்டத்தை போடுங்க, அதுக்கு ஒரு மந்திரியை போடுங்க. வேஸ்டேஜ்களை தமிழ்நாட்டில் கொண்டு கொட்டுவதற்கு ஒரு மந்திரியை போடுங்களேன் கேரளாவில். இவ்வளவு கழிவுகளை கொண்டு நீர்நிலைகள்ல கொட்டலாமா? அந்த தண்ணிய மனுஷன் குடிக்காமையா தமிழ்நாட்டுல? மாடு குடிக்கி, ஆடு குடிக்கி, அத்தனை உயிரினங்களும் எங்க ஊர்ல இருக்கக்கூடிய இப்ப நடுக்கல்லூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா வேஸ்டேஜ் கொட்டி அந்த குளம் வந்து கம்மா வந்து சார், அது தாமிரபரணி பாசனத்துல ஒரு பகுதி. ஆடு மாடு நிறைய இருக்கு சார், ஆடு மாடு நிறைய இருக்கு சார். எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, இப்ப நீங்க பல வனப்பகுதிகளில் கொட்டுறது இன்னைக்கு பிரச்சனையா இருக்குது. அதனாலதான் இவங்க போய் பசுமை தீர்ப்பாயத்துல எல்லாம் மென்ஷன் பண்ணக்கூடிய அளவு போனது வனப்பகுதிகளுக்குள்ளெல்லாம் கொட்டுறாங்கிறதுனால. வனப்பகுதிக்குள்ள மாடு சாணி போடக்கூடாது, அதனால நாங்க விடமாட்டோம்னு சொன்னதுல தமிழ்நாட்டினுடைய வனத்துறைக்கும் பங்கு இருக்கு. அந்த வழக்கில் அவர்களும் ஒன் ஆஃப் த பார்ட்டி. ஆனா இந்த இதை எப்படி இவங்க அனுமதிச்சிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டினுடைய வனத்துறை? சார் நான் கேட்கிறேன், இந்த வனத்துறை இருக்கு பாருங்க, இவங்க விவசாயிகளை ஒடுக்குவதை குறிக்கோளாக வைத்திருக்கிறார். மலைப்பகுதியில விவசாயம் செய்யக்கூடிய விவசாயி என்ன செய்தா, போன வாரம் எங்களுடைய மேகமலையில மறியல் நடக்கு விவசாயி. ஓகே, மேல என்ன செய்ய மாட்டேக்கான், உரம் கொண்டு போக விட மாட்டேக்கான், இயற்கை உரத்தை கூட கொண்டு போக விட மாட்டேக்கான், ஃபாரஸ்ட் சொல்லிட்டு மறியல் நடக்கு. நான் ஒன்றை கேட்கிறேன், இந்த மலை வளமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நினைப்பதில் நியாயம் இருக்கிறது. ஆனால் நீங்கள் விவசாயிகளை ஒடுக்கிறீர்களே தமிழ்நாட்டு வனத்துறை, இந்த கேரளாவிலிருந்து வனப்பகுதி வழியா தானே வருது, வனப்பகுதி வழியா தருது. குமுளி ரிசர்வ் ஃபாரஸ்ட், குமுளி பாதை ரிசர்வ் ஃபாரஸ்ட், கப்பவெட்டு ரிசர்வ் ஃபாரஸ்ட், போடிமெட்டு ரிசர்வ் ஃபாரஸ்ட். என்ன பண்றீங்க ஃபாரஸ்ட்? நீங்க ஃபாரஸ்ட் என்ன பண்றீங்க? ஒரு ஜேசிபி கொண்டு வரப்படாத ஒரு விவசாயி வாய்க்கா வெட்ட, வரப்பு வெட்டுறதுக்கு, ஒரு கால்வாய் வெட்டுறதுக்கு ஜேசிபி கொண்டு வருவதற்கு இந்த தேனி மாவட்ட வனத்துறை தடை விதிச்சு வச்சிருக்கான். ஒரு பாதையை செப்பரேட் முடியாது. ஆனா கழிவு கொண்டு வரும்போது வேடிக்கை பார்த்துட்டு முந்தலுக்கு மேல தட்டிட்டு போறானே, உங்க சட்டம் என்ன செய்யுது? வனத்துறை சட்டம் என்ன செய்யுது சொல்லு? ஓகே சொல்லு. நீ நடவடிக்கை எடுத்திருக்கணும், ஏன் எடுக்கல? இங்க மட்டுமா? நார்கோயில் வழியில, எங்க செங்கோட்டை வழி ரிசர்வ் ஃபாரஸ்ட் 5 அடி வரைக்கும் வந்துருச்சு. களக்காடு முண்டத்துல டேக்கர் ரிசர்வ். ஓகே, புளியர காப்பு காட்டு வழியா தான் சார் வண்டி வருது. சார் புளியர காப்பு காட்டு வழியா தான் கழிவு வண்டி வருது. ஏன் நிப்பாட்டல ஃபாரஸ்ட்? ஓகே, ஏன் நிப்பாட்டல? கோர்ட்டுக்கு போய நீ இப்போ என்னுடைய வனப்பாதை வழியா கொண்டு வர்ற கழிவுகள், கோர்ட்டுக்கு போய நீ ஆம்பளை மதுரை ஹைகோர்ட்ல போய் நீ வழக்கு போட மாட்டேங்கிறான். விவசாயிகளை ஒடுக்குவதில் குறியாக இருக்கக்கூடிய வனத்துறை என்ன செய்யணும்? உன்னுடைய பாதை வழியாக வரக்கூடிய கழிவுகளை முடிச்சு குண்டர் தடுப்பு சட்டத்தில் சார் 2021 இந்த தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லுது, இனிமேல் மருத்துவ கழிவுகளை தமிழகத்திற்குள் கொண்டு வந்தால் அவர்களுக்கு குண்டர் தடுப்பு சட்டம் என்று சொல்லி எங்க சொன்னாங்க? பசுமை தீர்ப்பாயத்தில் சொன்னாங்க. ஏன் சார் இதுவரைக்கும் ஒரு குண்டர் தடுப்பு சட்டத்தோட ஒருத்தர கூட அரசு? ஓகே, ஏன் ஓகே சார், ஏன் பண்ணல? 24 ஆண்டுகளாக இது நடக்கு. ஒருத்த மேல குண்டர் தடுப்பு சட்டம் போடுங்க, அடுத்த லாரி வருமா உள்ள? ஓகே, அசால்ட்டா வரான் சார் அவன். சார் நம்மள பார்த்து நக்கல் அடிப்பான் சார் லாரில. ஓகே 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 ஓகே, பேசலாம் சார், பேசலாம். சீலன் வணக்கம்ங்க. சீலன், உங்க ஊர்ல வீடு வச்சிருக்கிற ஒருத்தர் அவருடைய பழைய வீட்டை இடிச்சுட்டு அந்த ரப்பீஸை எடுத்துட்டு போறதுக்கு படாத பாடுபட்டு இருந்தாருங்க. அந்த கதையெல்லாம் நாங்க கேட்டிருக்கிறோம். அவ்வளவு கடுமையான நடவடிக்கை இருக்கக்கூடிய மாவட்டம் கன்னியாகுமரி. அங்க எப்படிங்க ரொம்ப சாதாரணமா வந்து இப்படி கொட்டிட்டு போறாங்க? இப்போ இந்த மாதிரி வீடுகளுக்கு, அதாவது பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த மாதிரிப்பட்ட விடயங்கள்ல இந்த அரசு தீவிரமாக இயங்குகிறது, அது உண்மைதான். ஆனா இன்னொன்னு என்ன பண்றாங்க தெரியுமா? ஒரு தோட்டத்திலிருந்து கொஞ்சம் போல மண் எடுத்து இன்னொரு தோட்டத்துக்கு கொண்டு போடுறதா இருந்தா கூட இந்த அரசு அனுமதிக்காது. ஓகே. ஆனால் இங்க உள்ள மலைகளை வெட்டி, ஈவிரக்கமின்றி வெட்டி நாள் ஒன்றுக்கு 3000 முதல் 6000 அதி கனரக வாகனங்கள்ல இங்க இருந்து கேரளாவை கடத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த சோதனை சாவடி வழியா தான். அதுவும் போலி அனுமதி சீட்டுகள் வச்சு, அதாவது ஒரு 100 அனுமதி சீட்டுகள் அரசு வழங்குது அப்படின்னா அவங்க வந்து ஒரு 1000 அனுமதி சீட்டுகள் வந்து போலியாக தயாரித்து இந்த சோதனை சாவடிகள் வழியா தான் போயிட்டு இருக்கு. இந்த சோதனை சாவடிகள் இருக்கக்கூடிய காவல்துறை என்ன செய்வாங்க தெரியுமா? இந்த லாரிகள் வரும்போது திரும்பி நட்டு காசை வாங்கிட்டு ஒதுங்கிடுவாங்க. ஓகே, எவ்வளவு அவமானகரமாக இருக்குது. இப்ப கடந்த 3 ஆண்டுகள் மட்டும் கன்னியாகுமரி மாவட்டத்துல எங்களுடைய பகுதியில 16 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியும் பக்கத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் சேர்த்து 6 மலைகள், வானுயர உயர்ந்த மலைகளை பள்ளத்தாக்காக மாற்றி நிறுத்திருக்காங்க. கனிம வள கொள்ளை அப்படிங்கிறது தங்கு தடையின்றி நடந்து கொண்டு இருக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா அங்க உள்ள, அதாவது நமக்கு மழை தேவை அப்படின்னா மலைகள் வேணும். மலைகள் தான் நகர்ந்து வரக்கூடிய மலை மேகங்களை தடுக்கும் தடுப்பாரன். அதை சுற்றி இருக்கக்கூடிய காடுகள் அந்த மலை மேகங்களை ஈர்க்கும். இவை 2 நடந்தாதான் மழை பெய்யும். மழை பொழிந்தால்தான் நமது அருவிகளில் தண்ணீர், அணையில் தண்ணீர், ஆற்றில் தண்ணீர், குளத்தில் தண்ணீர், குடிக்க தண்ணீர், குளிக்க தண்ணீர், நமக்கு விவசாயத்திற்கு தண்ணி. அப்போ இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த மலைகளை நீங்க வந்து சாணி போடும்போது அந்த சாணியினால எக்கோ சிஸ்டம் பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுக்காக காட்டுக்குள்ள இந்த மாடுகளை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு போட்டதாட்டு சொல்றீங்க. அப்ப அது எவ்வளவு சென்சிட்டிவ் அதை பாக்குறாங்க பாருங்க. ஆனா
இப்போ நம்ம கண் முன்னாடி பட்ட பகல்லையும் இரவும் பகலுமாக டாரஸ் லாரிகளை இங்க இந்த கேரளாவுக்கு நம்மளுடைய மலைகளை, நம்மளுடைய நீர் ஆதாரமாக இருக்கக்கூடிய, நீர் ஆதாரத்துக்கு காரணியாக இருக்கக்கூடிய இந்த மலைகளை வெட்டி கடத்துறாங்க. பதிலுக்கு அவங்க என்ன தராங்க தெரியுமா? இறைச்சி கழிவு, கோழி கழிவு, மருத்துவ கழிவு, ரசாயன கழிவு, நெகிழி குப்பைகள் இதை நம்ம நிலத்துல கொண்டு கொட்டிட்டு இருக்கிறாங்க. யார் கொட்டுறா? கடவுளின் தேசம் என்று தன்னை பீத்திக் கொள்கிற, தன்னை பெருமைப்படுத்திக் கொள்கிற ஒரு மலையாளிகளுடைய தேசம் இதை செய்து கொண்டிருக்கிறது. ஆனா இங்க என்ன, நம்ம இறைவனின் தேசம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க சொல்றோம். எப்படி சொல்றோம்? வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையின் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெய்வத்தின் தேசம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரகடனப்படுத்துறோம். ஏன்னா வள்ளுவர் வாழ்ந்த பூமி இது. அப்ப இந்த பூமியில அவங்க கொண்டு கொட்டிட்டு போகிறது எந்த வகையான நியாயம் அப்படிங்கறது இதை சிந்திக்க வேண்டிய நேரம். இப்போ இந்த ஐயா பினராயி விஜயன் அவர்களுடைய அரசு செய்யக்கூடியது முழுக்க முழுக்க அநீதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஏன்னா இப்போ தமிழர்களுடைய நிலம் முழுக்க முழுக்க சூறையாடப்படுகிறது. அது மட்டும் இல்ல, இங்குள்ள மலைகள் வெட்டி கடத்தப்படுகிறது. ஒரு தகப்பனில்லாத நிலம் போல இந்த நிலம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலத்தில் உள்ள வளங்களை வெட்டி அத்தனை சூறையாடி அங்குள்ள துறைமுகங்கள் கட்டுறதுக்கு, குறிப்பாக விழிஞம் துறைமுகம் கட்டுறதுக்காக இங்குள்ள மலைகளை வெட்டி கொண்டு போறாங்க. முதல்ல பாத்தீங்கன்னா அதே துறைமுகம் இங்க கன்னியாகுமரி பக்கத்துல இருக்கக்கூடிய கோவளம் என்கிற பகுதியில தான் அது வருவதாக இருந்தது. அந்த துறைமுகம் வருவதாக இருந்தால் இங்குள்ள மலைகள் சூறையாடப்படும், மலைகள் வெட்டி கடலில் கொட்டப்படும் என்கிற காரணத்திற்காக இங்குள்ள நம்முடைய மக்கள் கடுமையாக போராடி இந்த துறைமுகம் எங்களுக்கு தேவையில்லை, இருப்பதை வைத்துக் கொண்டு நாங்கள் நிம்மதியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போராடி இதை துரத்துனாங்க. அங்க மலையாளிகள் அதே துறைமுகத்தை, அதுவும் சரக்குப்பட்ட மாற்று முனையத்தை அங்க வச்சிருக்கிறாங்க, விழிஞம் துறைமுகமாக. இதே மலைகள் எந்த மலையை வெட்டி கொண்டு போனா நம்ம கொண்டு போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்தோமோ அதே மலைகளை வெட்டி அங்கு கொண்டு போய் அந்த துறைமுகத்துல போட்டு அந்த துறைமுகத்தை கட்டி ஒரு ஃபேஸ் 1 திறந்துட்டாங்க. ஓகே, ஃபேஸ் 2 ஃபேஸ் 3 வரைக்கும் வர இருக்குதான். சீலன், இது எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. ஓகே சீலன், என்னன்னா நீங்க இந்த அரசாங்கம் அமைந்த பிறகு மட்டும் 13 வாகனங்கள் நாங்களே பிடிச்சு கொடுத்துருக்கோம்னு சொல்றீங்க. நீங்க முதல் சுற்றுல நீங்க பேசும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க, 1 லட்சம் ரூபாய் வரை அபராதம் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அது இந்த 13 வாகனங்கள்ல ஒரு வாகனமா? ஆமாங்க, 13 வாகனத்துக்கு ஒரு வாகனத்துக்கு ஒரு வாகனத்துக்கு 1 லட்சமா இல்ல மொத்தமா 13 லட்சமா? அதிகபட்சமாக ஒரு வாகனத்திற்கு மட்டும். அது மருத்துவ கழிவு ஏற்றி கொண்டு அங்குள்ள தாமிரபரணி ஆற்றில் கொட்டுவதற்காக முயன்று கொண்டிருந்த வாகனத்தை நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் சிறைபிடித்து அந்த வாகனத்தை நகராட்சி நிர்வாகத்திடம் ஒப்படைத்து கடுமையான போராட்டத்திற்கு பின்புதான் 1 லட்சம் ரூபாய் அங்க நகராட்சி நிர்வாகம் அபராதம் விதித்தாங்க. மீதமுள்ள வாகனங்களுக்கு 25,000, 10,000 அந்த மாதிரி அபராதம் வச்சுட்டு அனுப்பிடுவாங்க. இந்த அபராதம் விதிக்கிறதுக்காக நாங்க படக்கூடிய போராட்டம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்களாட்ட நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. நாங்க வலியுறுத்தி வற்புறுத்தி கடுமையாக போராடி தான் அந்த நடவடிக்கை எடுக்கிறாங்க. அவங்க ஏதோ வேண்ட வெறுப்பெல்லாம் இவங்க பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நினைக்கக்கூடிய ஒரு சூழல் தான் அங்க நிலவி கொண்டிருக்கிறது. சில வாகனங்களுக்கு அனுமதி அபராதம் விதிக்க மாட்டாங்க, அப்படியே அனுப்பிடுவாங்க. இதுதான் இங்க இருக்கக்கூடிய யதார்த்தமான சூழ்நிலை. ஓகேங்க.